Hi friends, my YouTube channel ஷாக் சமையல். நான் இப்போ பீர்க்கங்காயும் இந்த மட்டனு கீமாங்க இது நான் ஒரு வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட இந்த நம்ம பீர்க்கங்காய் போட்டு ஒரு குழம்பு ரெடி பண்ணுறேன். வாங்க, இதெல்லாம் செய்முறை. என்னென்ன தேவையான பொருள் இதெல்லாம்: மட்டன் ஒரு ஆவி வெந்திருக்குது, இந்த மட்டன் கீமா. பீர்க்கங்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். தக்காளி 2 பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 1.5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவைக்கேற்ற தேங்காய் பால், கொத்தமல்லி, ஊர் பச்சை மிளகாய், மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள். வாங்க சமைக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டேன் 2 ஸ்பூன் வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. வெங்காயம் நல்லா கழுவி போட்டுக்கலாம். இது கூட உப்பும் போட்டுக்கலாம். கல்லுப்பு போடுறது முதல்ல போட்டுருவேன், அப்போ தான் சீக்கிரம் வேகும். உப்பு மிளகாய் ஒன்று போட்டிருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு செய்ய போகிறேன். இது வச்சுக்கிறேன். ஒரு 2 தக்காளி, இது பெரிய பெரிய தக்காளி. 1.5 தக்காளி தான் போடுறீங்க. கொத்தமல்லி போடுறேன். இது மட்டனுடைய கீமா, வேக வச்ச மட்டன். பீர்க்கங்காய் போடுறேன். இந்த மட்டனில் எலும்பு இல்லாத இருக்கும், அதனால தான் வேக வச்சு தனித்தனியாக பிரித்து வச்ச மாதிரி வச்சுருக்கிறேன். இந்த மட்டன் நல்லா வெந்து போச்சு. கீமா மாதிரி ஆக்கி வச்சுருக்கிறேன். பீர்க்கங்காய் போட்டுக்கிறேன். மஞ்சள்தூள், மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன். தேங்காய் போட்டுக்கலாங்க. அரைச்சிட்டேன். தண்ணி பாலோட போட்டுக்கலாம். தேங்காய் பால் கொஞ்சம் போட்டுக்கிறேன். எதுக்கு நான் கறி வேக வச்சு போட்டேன்னா, பீர்க்கங்காய் ஒரு செகண்டில் வெந்துடும், அதனால வேக வச்சு போட்டேன். சீக்கிரம் ஆகிடும் சமையல்.
பீர்க்கங்காய் ஒரு 10 நிமிஷத்தில் குக் ஆகிடும். இலசான பீர்க்கங்காயில் சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் பீர்க்கங்காயோட மட்டன் வேக வச்சு போட்டிருக்கேன். எலும்பில்லாத கறி அது. இப்படி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மட்டனோட பீர்க்கங்காய் தேங்காய் பாலெல்லாம் போட்டாச்சு. இப்போ குக் ஆகிடும். முதல்லையே நான் உப்பு எல்லாம் போட்டேன். கரெக்டாக இருக்குது, எங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. நீங்களும் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. முடிக்கலாம். இதுக்கு வெயிட் போட தேவையில்லை, இருந்தாலும் சீக்கிரம் குக் ஆகணும்னு சொல்லி நான் போடுறேன். ஒரே விசிலில் இறக்கிடலாம். இன்றைக்கி பீர்க்கங்காய் குழம்புக்கு அதை கீமா மாதிரி போட்டு செஞ்சுருக்கிறேன். அதுக்கு 4 சப்பாத்தி, எனக்கும் என் பிள்ளைக்கும். எனக்கு 2, என் பிள்ளைக்கு 2, 4 சப்பாத்தி சொல்கிறேன். வாங்க சாப்பிட்லாம். இது மாவு பிசைந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் எண்ணெய் போட்டு பிசைந்து வச்சுட்டா, கொஞ்சம் நேரம் பொறுத்து தான். எப்போவுமே மாவு பிசைந்துனிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பொறுத்து தான் சப்பாத்தி சுடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 4 சப்பாத்தி தான் சுடுறேன். கொஞ்சம் வெள்ளை மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். முதல்ல உருட்டிக்கலாம். இப்படி உருட்டிட்டு எண்ணெய் கொஞ்சம் எடுத்து இந்த மாவை இந்த மாதிரி செஞ்சு சப்பாத்தி சுட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். வயிற்றில் போகிறதே தெரியாதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி ரவுண்டாக வரணும். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக தெரியுது பாருங்கள். இது எண்ணெயில் காயும் போது நான் மொத்தமாக தான் உருட்டிட்டு மொத்தமாக தான் சுட போகிறேன். ஒன்றா 4 சப்பாத்தி தானே, சீக்கிரம் ஆகிடும். 4 ரொட்டி பாருங்கள் உருட்டி வச்சுட்டேன். இப்போ தவா சூடாயிடுச்சு, போட போகிறேன். தவா சூடானு போட்டிங்கன்னா சீக்கிரம் ஆகிடும். கையாலே கொஞ்சம் நேரம் டிப்பி பண்ணுங்க. ஓரெல்லாம் நல்லா சூடாகணும். சூடாகினா தான் நல்லாயிருக்கும். சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், புகை வருது பாருங்கள். இப்போ சூடாகுது. இப்போ தான் பாருங்கள் எப்படியாச்சு. இந்த டைமில் இந்த ஓரம்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கினேன். இப்படி பண்ணிக்கினீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விடலாம். அப்புறமா இப்படி பண்ணி தவா நல்லா சூடாகிட்டா சீக்கிரமாக சப்பாத்தி வேலை முடிஞ்சிடும். ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் தான் விட்றேன். நிறைய எண்ணெய் விட மாட்டேன்.
ஏன்னா ஏற்கனவே இதில் எண்ணெய் போட்டுருக்கேன். ஓரெல்லாம் நல்லா இதாகும், வேகணும். மாற்றிக்கலாம். பாருங்கள், அழகாக வந்துடுச்சு பாருங்கள். வெந்து அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஓரெல்லாம் நல்லா வேகணும். நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும் சப்பாத்தி. நிறைய எண்ணெய் போடாத சூப்பராக சாப்பிட சுவையாக இருக்கும். போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சப்பாத்தி உடைய இது பாருங்கள், இங்கே சூடாக இருக்குது. இப்படி நல்லா சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வாயில் வச்சா சப்பாத்தி அப்படியே வயிற்றில் இறங்குறதே தெரியாது. அந்த மாதிரி சொல்லணும். கொஞ்சம் நேரம் கையாலேயே இந்த மாதிரி பண்ணணும். எண்ணெய் அதிகமாக ஆகாது. நான் செஞ்ச மாதிரி உருட்டி செஞ்சிங்கன்னா எண்ணெய் கம்மியாகவே ஆகும். ரொம்ப சுக்காக இருந்தால் கூட சாப்பிட மாட்டாங்கள்ல பிள்ளைங்க. இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. குக்கர் இன்னும் திறக்க பாருங்கள். சப்பாத்தி ஏன் அப்படி எண்ணெய் தடவி செய்கிறோன்னா, இப்போ இந்த ரொட்டி இருக்குது பாருங்கள், இப்படி அழகாக இப்படி வரும். உள்ளே பாருங்கள் வெந்து இருக்குது பாருங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் நல்லா வெறும் வயிற்றுக்கே சாப்பிட்ருவாங்க. குழம்பே தேவையில்லை. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு குழம்பு. பீர்க்கங்காய் வேக வச்ச மட்டன் கறி, எலும்பில்லாத கறி குழம்பு. ஒரு 4 கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி வந்து ரொம்ப வயிற்றுக்கு நல்லதுங்க. அதனால் இந்த மேத்தி கொஞ்சம் போட்டுக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு குழம்பு. இதை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய ஷாக் சமையலுக்கு புதுசாக கேட்குறவங்களுக்கு இது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பீர்க்கங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.